பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனையுள்ளவைகள். இந்த வசனத்தை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். ஜென்ரலாக உலக பிரகாரமாக பார்த்தா, சிநேகிதன் அடிக்கும் அடிகள் அப்படிங்கும்போது, ஒரு நல்ல நண்பன் தன்னுடைய நண்பன் தவறு செய்யும்போது அவன் கண்டித்து திருத்துவான். அவன் என்ன வேணால் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான். என்ன பண்ணுவான்? நீ செய்கிறது தவறு, நீ இப்படி செய்யாத. நான் சொல்கிறது நல்ல நண்பன். ஒரு மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தாலோ, வேறு ஏதாவது பாவத்துக்கு அடிமையாக இருந்தாலோ, அவன் என்ன செய்வான்? உலக பிரகாரமாக இருக்கிற நண்பனே, நீ செய்கிறது தவறு, இதை செய்யாத, இது உனக்கு தீமையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அவன் கண்டிப்பான், கடிந்து கொள்ளுவான். அதுதான் இங்கே சிநேகிதனின் அடிகள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாதிரி பல விஷயங்களில் ஒரு வாழ்க்கையில் சில போராட்டங்களை சந்திக்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், என்னால் முடிஞ்ச உதவியை நான் உனக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பான். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவனும் சேர்ந்து அதுக்கு என்ன செய்யலான்னு சொல்லி ஆலோசனை கொடுப்பான். இப்படி பல விதங்களில் அவன் செயல்படுவான், நல்ல நண்பன். சில நேரங்களில் அவன் கடிந்து கொள்வான். ஏன்னா தவறான பாதையில் போகும்போது கடிந்து கொள்வான். நல்ல நண்பன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதை செய்யாத அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்வான். அதனால் சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். அது உண்மையானவைகள். உண்மையான அன்பு அங்கே இருக்குது. அது வஞ்சனை இல்லை, வஞ்சகம் உள்ளதில்லை, தீவினை அல்ல, தீமை அல்ல. அது உண்மையான அன்பு. உண்மையான அன்பு இருக்கிறவங்களிடத்துல கடிந்து கொள்ளுதல் கண்டிப்பாக இருக்கும். இல்லை, எப்படி வேணால் அவன் இருக்கட்டும், அவன் மதுபானம் குடிக்கிறானா குடிக்கட்டும், விபச்சார வேசித்தனம் பண்ணுறானா பண்ணட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், எனக்கு தேவையானதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சான் அப்படின்னா அவன் வஞ்சனை உள்ளவன், அவன்தான் சத்துரு. சரி, இப்போ சத்துரு இடும் முத்தங்கள்னால் என்ன அப்படிங்கும்போது, சத்துரு இன்னைக்கு பல முத்தங்களை இட்டுக்கிட்டு இருக்கான். சத்துரு அப்படிங்கும்போது எதிரி அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எதிரி சாத்தான் தான், மனிதன் அல்ல. அப்போது அவன் என்னென்ன பண்ணிகிட்ருக்கான்? இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை பாலிய இச்சையை தூண்டி அவங்கள சீர்கெடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் வாலிப பிள்ளைகளுக்கு அது என்னவா இருக்குது? சத்துரு இடும் முத்தங்களாக இருக்குது. ஆபாச படங்களை பார்க்க சொல்கிறான். நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லி அவங்கள இச்சையில் விழ பண்ணி அவங்கள ஆத்துமாக்களை அழித்துட்ருக்கான், தீமையை வருவித்துக்கிட்டு இருக்கான், உள்ளத்தில் வஞ்சனையோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கான், வஞ்சகத்தனமாக செயல்பட்டுட்ருக்கான். ஆனால் வாலிப பிள்ளைகளுக்கு, வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா, சத்துரு இடு முத்தம் போல் இருக்குது. அதே போல் பெரியவர்களுக்கு இப்படி நடத்துகிறான், இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டாம், லஞ்சம் வாங்கு, ஊழல் பண்ணு, மற்றவங்களுடைய சொத்தை அபகரி, அப்படி பல விதங்களில் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? அவங்கள வஞ்சித்துட்ருக்கான். ஆனால் அவங்களுக்கு அது எப்படி தெரியுது அப்படின்னா, சத்துரு இடும் முத்தங்களாக தெரியுது. இது மட்டும் கிடையாது. வேதத்திலே பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துட்டே அவன் என்ன சொல்கிறான்? என் காலில் விழுந்து என்னை பணிந்து கொண்டா இந்த உலகம் முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த உலகத்தின் மகிமை மேன்மை எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு.
இன்னைக்கு உலக மேன்மை மகிமை எல்லாவற்றையும் நான் தரேன், உனக்கு தரேன், நீ சந்தோஷமாக வாழு. யார் குடும்பத்தை கெடுக்கிறியோ கெடு, என்ன வேணா பண்ணு, கண் போன போக்கில் போ, கால் போன போக்கில் போ, இஷ்டத்துக்கு நடந்து திரி. ரவுடிசம் பண்ணுறியா பண்ணு, கொலை பண்ணுறியா பண்ணு, கற்பழிக்கிறியா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் இப்படி செய்கிறவர்களுக்கு அது சத்துருவிடும் முத்தம் போல இருக்குது. அது ரொம்ப தீமையானது, ரொம்ப வஞ்சகம் நிறைந்தது. அது நம்மை ஒரு நாளும் பாதுகாக்காது, நம்மை அழித்து போடும். சரி, இது உலக பிரகாரமா? ஆவிக்குரிய விதத்தில் என்ன? சிநேகிதன் இடும் முத்தங்கள் அப்படிங்கும்போது ஏசப்பா தான், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அவர் நமக்கு சிறு சிறு சிக்ஷைகளை அனுமதிப்பார். நம்ம தவறான வழியில் போகும்போது அங்கே ஒரு சிக்ஷையை அனுமதிப்பார். அதே போல் பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லுவார். ஒரு சட்டத்திட்டங்களை கொடுத்து இப்படி தான் நடக்கணும்னு சொல்லுவார். நீ இப்படி தான் வாழணும், பெண்ணை இச்சையோடு பார்க்காத, உபச்சார வேசித்தனம் பண்ணாத, மதுபானம் புகை போதை வஸ்துகளுக்கு அடிமையாகாத, கொலை பண்ணாத, பாலியல் வன்கொடுமை பண்ணாத. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் ஒரு சில சிக்ஷைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ அந்த சிக்ஷைகள் எல்லாமே உண்மையானவைகள், நன்மையானவைகள், பரிபூர்ணமானவைகள். நான் சத்துருவிடும் முத்தம், யூதாஸ் என்ன செய்தான்? முத்தத்தினால தான் காட்டி கொடுத்தான். அப்போ கூட ஆண்டவர் என்ன கேட்டார்? சிநேகிதனே, முத்தத்தினால என்னை காட்டி கொடுக்குற அப்படின்னு சொல்லி. அதனால் முத்தம் நமக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும், வரவேற்கிற ஒன்றாக இருக்கும், ஏற்றுக்கொள்கிற ஒன்றாக இருக்கும். ஆனால் அடிகள் நம்ம வெறுப்போம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வரவேற்க மாட்டோம். ஆனால் வேதம் சொல்லுது, அடிகள் தான் உண்மையானவைகள், முத்தம் தீமையானது, வஞ்சகம் நிறைந்தது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.